இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்திற்குச் சென்றார். அதற்குப் பிறகு அவரது 12 சீஷர்கள் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் இயேசுவுக்காக துன்பப்பட்டு மரித்தார்கள். பேதுரு இயேசுவின் சீஷராக கிப்பி 60 முதல் 64 ரோம் நாட்டில் சுவிசேஷம் செய்தார். அவர் மக்கள் மனங்களை திறந்து இயேசுவின் போதனையை உலகம் முழுவதும் பரப்பினார். பேதுரு அவரை பாவங்கள் மற்றும் அரசாங்க எதிர்ப்பால் கைது செய்தனர். கிப்பி 64 ரோம் நாட்டில் அவர் அரசாங்க முன் காட்சி செய்யப்படுகிறார். பேதுரு தன்னை இயேசுவைப் போல சிலுவையில் மரிக்க தகுதியில்லை என்று நினைத்து தலைகீழாக சிலுவையில் அறைய சொன்னார். கிப்பி 64 ரோம் நாட்டில் நடந்தது. ஆண்ட்ரூ இயேசுவின் முதல் சீஷர்களில் ஒருவராக இருந்தார். அவர் கிரீஸ் நாட்டில் சுவிசேஷத்தை அறிவித்து பலரையும் இயேசுவின் வழியில் நடத்தினார். அவரின் போதனை பல மக்களின் வாழ்க்கையை மாற்றியது. இந்த சம்பவங்கள் கிபி 60 காலத்தில் கிரீஸ் நாட்டில் நடந்தன. ஆண்ட்ரூ இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்ததால் ரோம படையினர் அவரை கைது செய்தனர். அவரை துன்புறுத்தினாலும் அவர் இயேசுவை மறுக்கவில்லை. அவர் தைரியமாக தனது விசுவாசத்தை காத்தார். இது கிபி 69 கிரீஸ் நாட்டில் நடந்தது. இறுதியாக ஆண்ட்ரூ எக்ஸ் ஷேப் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரணிக்கும் வரை இயேசுவின் நாமத்தை அறிவித்தார். இன்று அந்த சிலுவை சென்ட் ஆண்ட்ரூஸ் கிராஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு கிபி 70 கிரீஸ் நாட்டில் நடந்தது. யாக்கோபு இயேசுவின் முக்கியமான சீஷர்களில் ஒருவராக இருந்தார். அவர் எருசலேம் நகரில் சுவிசேஷத்தை அறிவித்து பலரையும் தேவனின் வழியில் நடத்தினார். இந்த சம்பவங்கள் கிபி 40 காலத்தில் எருசலேம் நகரில் நடந்தன. யாக்கோபு சுவிசேஷத்தை அறிவித்ததால் மன்னன் ஹெரோட் அக்ரிப்பா முதலாம் அவரை கைது செய்ய உத்தரவிட்டார். அவரின் விசுவாசத்தை நிறுத்த முயன்றனர். இது கிபி 44 எருசலேம் நகரில் நடந்தது. இறுதியாக யாக்கோபு வாளால் தலை வெட்டப்பட்டார். அவர் இயேசுவுக்காக உயிர் தியாகம் செய்த முதல் அப்போஸ்தலர் ஆனார். இந்த சம்பவம் கிபி 44 எருசலேம் நகரில் நடந்தது. யோவான் இயேசுவின் அன்பு சீஷராக அறியப்பட்டவர். அவர் எபேசு நகரில் சுவிசேஷத்தை அறிவித்து பலருக்கு இயேசுவின் அன்பை போதித்தார். இந்த சம்பவங்கள் கிபி 80 காலத்தில் எபேசு நகரில் நடந்தன. யோவான் இயேசுவின் நாமத்தை அறிவித்ததால் ரோமர் அவரை கொதிக்கும் எண்ணெயில் போட முயன்றனர். ஆனால் அதிசயமாக அவர் உயிருடன் இருந்தார். இந்த சம்பவம் கிபி 90 காலத்தில் நடந்தது. பின்னர் யோவான் பாட்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கே அவர் தேவனின் தரிசனத்தை பெற்றார் மற்றும் வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதினார். அவர் கிபி 100 இயல்பாக மரித்த ஒரே அப்போஸ்தலர். தோமா இயேசுவின் சீஷர்களில் ஒருவராக இருந்தார். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க இந்தியாவுக்கு வந்தார். பலருக்கு இயேசுவின் போதனையை அறிவித்தார். இந்த சம்பவங்கள் கிபி 52 இந்தியாவில் நடந்தன. தோமா இந்தியாவில் பல இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்தார். பலர் அவருடைய போதனையை கேட்டு இயேசுவை நம்பினர். இந்த சம்பவங்கள் கிபி 60 காலத்தில் நடந்தன. இறுதியாக தோமா ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் இந்தியாவில் நடந்தது. அவர் மரித்த இடம் இன்று செயின்ட் தோமாஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது. மத்தேயு இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவராக இருந்தார். முன்பு அவர் வரி வசூலாளராக இருந்தார். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கத் தொடங்கினார். இந்த சம்பவங்கள் கிபி 50 காலத்தில் எத்தியோப்பியா நாட்டில் நடந்தன. மத்தேயு பல இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார். அவருடைய போதனையை கேட்டு பலர் இயேசுவை நம்பினர். அவர் இயேசுவின் வாழ்க்கையை எழுதி மத்தேயு சுவிசேஷம் என்ற புத்தகத்தை எழுதினார். இந்த சம்பவங்கள் கிபி 60 காலத்தில் நடந்தன. மத்தேயு தனது விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்பட்டார். இறுதியாக அவர் கொல்லப்பட்டார். அவர் தனது வாழ்நாளை முழுவதும் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவே செலவிட்டார். இந்த சம்பவம் கிபி 65
எத்தியோப்பியா நாட்டில் நடந்தது. பிலிப்பு இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவராக இருந்தார். அவர் ஹியேராகோபாலிஸ் நகரில் சுவிசேஷத்தை அறிவித்தார். பலர் அவருடைய போதனையை கேட்டு இயேசுவை நம்பினர். இந்த சம்பவங்கள் கிபி 50 நடந்தன. பிலிப்பு சுவிசேஷத்தை அறிவித்ததால் ரோமானியர்கள் அவரை கைது செய்ய உத்தரவிட்டனர். அவர் தைரியமாகவும் இயேசுவை மறுக்காமல் தன்னுடைய விசுவாசத்தை காத்தார். இந்த சம்பவம் கிபி 55 ஏராகோபாலிஸ் நகரில் நடந்தது. இறுதியில் பிலிப்பு தன்னுடைய விசுவாசத்திற்காக மரித்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அல்லது கல்லெறிந்து கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் கிபி 55 ஏராகோபாலிஸ் நகரில் நடந்தது.